ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடல் கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை அதுலேயே போட்டு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. கூடவே ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணி அதுவும் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் கிரேவிக்கு தேவையான ஸ்பைசஸ்க்காக கொஞ்சமாக அதாவது அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள், அரை ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு குடல் நாம் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் அதிலே ஆட் பண்ணி நல்லா வறுத்து விடுங்க. எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இது கிரேவி நல்லா திக்காக வரட்டும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பேஸ்ட்டு நம்ம எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 10 பல் சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக துருவி வச்ச தேங்காய், இஞ்சி கொஞ்சம், வீட்லேயே மேக் பண்ண கறி மசால் தூளில் 1.5 ஸ்பூன் போட்டு அதெல்லாம் ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வணக்கி விட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பேஸ்ட்டு தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ண பேஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த தண்ணியும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கிரேவி நல்லா கொதிக்கட்டும். கொதித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்துடும். திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. ஏன் இந்தளவுக்கு நம்ம மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஃபுட்டு நாம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா அட்ராக்டிவாக செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்தளவுக்கு நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ கிரேவி மூடி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு உப்பு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக தான் இருக்குது. ஃபைனலி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட வைக்கலாம். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராகவும் இருக்கும், இட்லி கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே தனியாகவும் சாப்பிட்டாங்க, ஒயிட் ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.